அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாகுமா? இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாநகர பகுதிகளில் இரு கலைகளையும் தொட்டபடி பாயும் தாமிரபரணி ஆறு. கடனா நதி அணையில் வினாடிக்கு 12,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து மேலும் உயர வாய்ப்பு. ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை. பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிதிலமடைந்த அருவிக்கரை பகுதிகள். கனமழையால் தேனி மாவட்டம் போடிமெட்டு மூணாறு மலைச்சாலையில் மண் சரிவு. 14வது கொண்டை ஊசி வளைவில் மரங்கள் சரிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல அறிவுறுத்தல். மேட்டுப்பாளையம் உதகை ரயில் பாதையில் மண் சரிவு. சீரமைப்பு பணி தொடர்வதால் 2வது நாளாக இன்று மலை ரயில் சேவை ரத்து. இன்று முதல் 2 நாட்களுக்கு அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம். நீக்கப்பட்டவர்களில் தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர் சேர்க்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். நமச்சிவாய கோஷத்துடன் அண்ணாமலையாரை மனமுருக வேண்டி பிரார்த்தனை. ஹரவோம் நம சிவாய. விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கம். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். ஆடு கோழிகளை வெளியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால உத்தரவு. பயனர்கள் பதிவிடும் புகைப்படங்களை குரோக் AI தவறாக சித்தரித்து கொடுப்பதற்கு கண்டனம். ஆபாசமான பதிவுகளை 72 மணி நேரத்திற்குள் நீக்க எக்ஸ் நிறுவனத்திற்கு கெடு விதித்தது மத்திய அரசு. மது போதை மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைபயண தொடக்க நிகழ்வில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோட தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். மது போதையும் அதை விட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் செல்கிறது. கரூர் தொகுதி காங்கிரஸ் MP ஜோதிமணி எக்ஸ் பதிவில் கடும் குற்றச்சாட்டு. இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் பனிப்பொழிவால் ரம்மியமான சூழல். இயற்கையின் அழகை கண்டு ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள். இந்தூரில் மாசடைந்த குடிநீரை பருகியதால் 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கூண்டோடு பணியிட மாற்றம். மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய பிரதேச முதல்வர் உத்தரவு. ஹைதராபாத் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி. எதிர்த்து நின்று உரிமையாளர் போராடியதால் வெறுங்கையோடு தப்பி ஓடிய கொள்ளையர்கள்.
தனது நிச்சயதார்த்த புகைப்படத்தை வெளியிட்ட பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்கான் வத்ரா டெல்லியைச் சேர்ந்த புகைப்படக்காரரை மணக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாகுமா? இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜனவரி 8 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாநகர பகுதிகளில் இரு கலைகளையும் தொட்டபடி பாயும் தாமிரபரணி ஆறு. கடனா நதி அணையில் வினாடிக்கு 12,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து மேலும் உயர வாய்ப்பு. ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை. பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சிதிலமடைந்த அருவிக்கரை பகுதிகள். கனமழையால் தேனி மாவட்டம் போடிமெட்டு மூணாறு மலைச்சாலையில் மண் சரிவு. 14வது கொண்டை ஊசி வளைவில் மரங்கள் சரிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல அறிவுறுத்தல். மேட்டுப்பாளையம் உதகை ரயில் பாதையில் மண் சரிவு. சீரமைப்பு பணி தொடர்வதால் 2வது நாளாக இன்று மலை ரயில் சேவை ரத்து. இன்று முதல் 2 நாட்களுக்கு அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம். நீக்கப்பட்டவர்களில் தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர் சேர்க்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். நமச்சிவாய கோஷத்துடன் அண்ணாமலையாரை மனமுருக வேண்டி பிரார்த்தனை. விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கம். பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். ஆடு கோழிகளை வெளியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால உத்தரவு. பயனர்கள் பதிவிடும் புகைப்படங்களை குரோக் AI தவறாக சித்தரித்து கொடுப்பதற்கு கண்டனம். ஆபாசமான பதிவுகளை 72 மணி நேரத்திற்குள் நீக்க எக்ஸ் நிறுவனத்திற்கு கெடு விதித்தது மத்திய அரசு. மது போதை மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைபயண தொடக்க நிகழ்வில் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும். முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். போதையின் தீமைகளை சொல்றது தப்பு இல்ல, அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும். மது போதையும் அதை விட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்குள் நுழைவிடாமல் தடுத்திட நாமெல்லாம் ஒன்று சேர வேண்டும். சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் செல்கிறது. கரூர் தொகுதி காங்கிரஸ் MP ஜோதிமணி எக்ஸ் பதிவில் கடும் குற்றச்சாட்டு. இமாச்சல பிரதேசத்தில் தொடரும் பனிப்பொழிவால் ரம்மியமான சூழல். இயற்கையின் அழகை கண்டு ரசிக்க குவியும் சுற்றுலா பயணிகள். இந்தூரில் மாசடைந்த குடிநீரை பருகியதால் 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கூண்டோடு பணியிட மாற்றம். மாநகராட்சி ஆணையர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய பிரதேச முதல்வர் உத்தரவு. ஹைதராபாத் நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை முயற்சி. எதிர்த்து நின்று உரிமையாளர் போராடியதால் வெறுங்கையோடு தப்பி ஓடிய கொள்ளையர்கள்.
தனது நிச்சயதார்த்த புகைப்படத்தை வெளியிட்ட பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்கான் வத்ரா டெல்லியைச் சேர்ந்த புகைப்படக்காரரை மணக்கிறார்.